அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறோம். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத ஒரு சிலருக்கான பதிவு தான் இது. தினமும் நம்ம வீட்டில் கஜலட்சுமி விளக்கோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்கோ அஷ்டலட்சுமி விளக்கோ ஏதாவது ஒரு மெயினான ஒரு விளக்கு வச்சு வழிபடுவோம். தினமும் நம்ம காலை மாலை விளக்கேற்றுறது நம்மளுடைய சம்பிரதாயம். இப்போது அந்த விளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூடுமான அளவுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றுவோம். எல்லாருமே வாரத்துக்கு ஒரு நாள் தான் சுத்தப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு சிலரோட விளக்கில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரிஞ்சிட்ருக்க அந்த இடம் இருக்குது இல்லைங்களா, விளக்கு திரி இருக்கிற அந்த இடத்துக்கும் கீழே பாதத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். பச்சை கலரில் ஒரு படிமம் மாதிரி ஒன்று படியும். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு கீழே அந்த பாதத்துலேயும் இருக்கும். ஒரு சிலரோட வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த தட்டுக்கிட்டையும் படிஞ்சிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி படியலாமா அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி. கண்டிப்பாக அந்த மாதிரி படியக்கூடாது அப்படின்றது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விளக்கில் பச்சை படிஞ்சுது அப்படின்னா எதனால் அப்படி படியுது அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நம்ம படைக்கிற பொருட்களில் கூடுமான அளவுக்கு நமக்கு தெரியாமல் சில பொருட்களில் கலப்படம் வர்றது நமக்கு தெரியாமல் செய்கிற தவறுகள் வேறு. நமக்கு தெரிஞ்சு எந்த கலப்படமோ ஒரு சிறு அழுக்கு கூட இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தப்படுத்தி நம்ம அதை உபயோகப்படுத்தணும். இறைவனுக்கு நம்ம செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா அந்த பச்சை படிகிறதுக்கு முக்கியமான காரணம் தூய்மையற்ற நிலையை நமக்கு அறிகுறியாக காட்டுறதுக்காக தான் நமக்கு அந்த விளக்கில் பச்சை படிகிறதா சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பொருட்கள்லையோ அந்த மாதிரி மட்டும் கிடையாது. தீட்டு உடைய யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு நமக்கு சேராத நம்ம யாராவது மாதவிடாய் தீட்டாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி தீட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது நமக்கு தெரியும் இல்லைங்களா, குழந்தை பிறந்த தீட்டாக இருக்கலாம், இல்லை பெண்கள் பூப்பெய்தன தீட்டாக இருக்கலாம், இறந்தவருடைய தீட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி எந்த விதமான தீட்டுடைய யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னாலுமே கூட நம்மளுடைய வீட்டோட விளக்கில் பார்த்திங்கன்னா அது நமக்கு அது நம்மளோட தெய்வத்துக்கு அது ஒத்துக்காமல் அந்த மாதிரி பச்சை படியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒருவேளை நம்மளோட வீட்டு விளக்கில் அந்த மாதிரி பச்சை படிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே வீடு கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு பிடி கல்லுப்பு போட்டு வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி வீடு முழுக்க தொடச்சி சுத்தப்படுத்திடுங்க. அதே மாதிரி விளக்கையும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம எப்பயும் சுத்தப்படுத்துகிற மாதிரி சுத்தப்படுத்திட்டு கடைசியாக மஞ்சள் கலந்த நீரில் ஒரு தடவை முக்கி எடுத்து ஒரு தடவை சுத்தப்படுத்திக்கணும். வீடு துடைக்கும் போது கல்லுப்பு போட்டு சுத்தப்படுத்தினோம் அப்படின்னாலே அது பாருங்கள் பரிபூர்ணமாக சுத்தமாயிட்டதா ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த விளக்கை நம்ம எப்பயும் போல் கழுவி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு மஞ்சள் கலந்த நீரில் ஒரு முறை நனைச்சி எடுத்து சுத்தப்படுத்திடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு மறுபடியும் என் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நல்லா இருக்கணும், நீங்கள் தான் எனக்கு அதுக்கான அருள் புரியணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு, அது தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த தப்பாக இருக்கலாம், அந்த தப்புக்காக நம்ம மன்னிப்பு கேட்டு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் எப்பயும் போல் விளக்கேற்றலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதை சுத்தப்படுத்தாமல் அதே மாதிரி அந்த பச்சை படிஞ்ச விளக்கை அடுத்து ஒரு நாள் கூட ஏற்றக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட buttertoghee சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரை என்னுடைய பதிவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.